இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறகடிக்காசி சீரியலில் இப்போ மனோஜ் மாட்டுவாரா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடி நமக்கு இந்த சீரியல் இவ்வளோ நல்லா போய் இப்போ நம்பர் 1 பொசிஷனில் நிற்கிறதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸ்ட்டை அதே சமயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கதையை கொண்டு போகிறதான். வசனத்துலேருந்து எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாருடைய நடிப்புமே செமையாக இருக்குது. அதில் இப்போ இந்த மனோஜ் மாட்டினா அதை எப்படி எல்லாத்துக்கும் தெரிய வைக்க போகிறாரு இவர் முத்து. அது 2-3 விதம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா அங்கே இருக்க அந்த ஒரு செக்யூரிட்டி கார்டை பிடிச்சிட்டு கூப்பிட்டு அவரை சொல்ல வைப்பாரா, இல்லை இங்கே இருக்க ஆட்கள்லாம் கூட்டு போவாரா, ஃபேமிலியே கூட்டு போய் பார்க்கில் பாருங்க சொல்ல வைப்பாரான்னு பார்த்தா சூப்பராக ஒரு திருப்பத்தை வச்சுட்டாங்க. புதுசாக கடை வந்திருக்க ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் அத்தனை பேருக்கு ஒரு படம் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டு காமிச்சு காலையில் 10:30 மணிக்கு மதியானம் 2 மணிக்கு சாயங்காலம் வரைக்கும் அவர் இங்கே தான் இருக்கார். எந்த கெஸ்ட்டையும் பார்க்க வரல, எந்த ஒரு கஸ்டமரையும் பார்க்க வரல, அவருக்கு வேலை இல்லாமல் வெட்டியாக தான் இருக்கார் அப்படிங்கிறத போட்டு காமிச்ச உடனே ரோஹிணிக்கு அசிங்கமாக போயிடுது. கூடவே ஸ்ருதியும் வேற என்ன உங்கள் புருஷன் எப்படி இருக்காரு, என்ன இவ்வளோ பெரிய சீப்பான ஆளாக இருக்காரு, இப்படி ஒரு சீட்டாக இருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது மனோஜ் வந்துடுறாரு. என்னப்பா நீ உண்மையிலே ஷோரூம் தான் போனியா, ஷோரூம் எப்படி இருந்துச்சு எனக்கு எல்லாரும் கேட்குறாங்க. பொறுமையாக முத்து கேட்குறாரு, எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே தான் ஹைலைட்டே இன்றைக்கி தான் ஷோரூமுக்கு விஜய் வந்துட்டார். திடீர்னு யார் நடிகர் விஜய் தான் வந்தார், ஒரே கூட்டமாகிடுச்சு, அவருக்கெல்லாம் கூட நான் தான் கார் பார்த்து கொடுத்தேங்கிற மாதிரி கதையை விட்டும் பொழுது நீ என்ன செஞ்ச ஒரிஜினலான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை டிவியில் போட்டு காமிக்க அவர் அப்படியே பதறி போய் உட்காந்து எஞ்சி நிற்க அப்படியே கூனி குறுகி போய் இந்த பக்கம் மனோஜா அந்த பக்கம் ரோஹிணி நிற்கும்பொழுது பலார் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மனோஜை விட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இப்படி மனோஜ் மாட்டியாச்சு. இப்படி அவ்வளோ பெரிய அவமானம் நடந்துருச்சு ரோஹிணிக்கு. நாளைக்கு ரோஹிணியை பற்றி உண்மை தெரியும் போது தண்டவாளம் ஏறும்போது எப்படி இருக்கும்னு கதை நினைக்கிறீங்க? இப்போ அந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.